வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சிசிடிவியில் சிக்கிய கொலைவெறி தாக்குதல், மண்வெட்டியால் ரவுடியை வெட்டிய 3 பேர் கைது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்ததில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். சிசிடிவியில் சிக்கிய கொலைவெறி தாக்குதல், மண்வெட்டியால் ரவுடியை வெட்டிய 3 பேர் கைது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் பிரபல ரவுடி அருண் மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதல் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. காவல்துறை தரப்பில் கிடைத்த தகவலின்படி அருண் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கொலை முயற்சி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த நாகராஜ், இலால், சோனி ஆகியோருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட தகராறின் தொடர்ச்சியாக மூவரும் சேர்ந்து அருணை மம்முட்டியால் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அருண் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த நாகராஜ், இலால் மற்றும் சோனி ஆகிய மூவரையும் கைது செய்தனர். தாக்குதல் நடைபெற்ற சிசிடிவி காட்சிகளும் விசாரணைக்கு முக்கிய ஆதாரமாக காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 32 நாட்களுக்கும் மேலாக 100 டிகிரியை தாண்டி வெயில் சதமடித்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கே அச்சப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்காக புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த பந்தல்களுக்கு மிகப்பெரிய ராட்சத இரும்பு தூண்களை பயன்படுத்தப்பட்டு உள்ளது. புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை சதுக்கம், வெங்கடசுப்பா ரெட்டி சிலை சதுக்கம் உள்ளிட்ட அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிலையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் இன்று அதிகாலை எதிர்பாராத விதமாக திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் போக்குவரத்து குறைவாக இருந்ததால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இது குறித்து உடனடியாக தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சாலையில் சரிந்து விழுந்த பசுமை பந்தலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திடீரென சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்போது பசுமை பந்தல் சரி செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா மற்றும் உறுதியாக உள்ளதா என்பதனை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் கிராமத்தில் அமைச்சர் ராஜவேலுவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் கிராமத்தில் அமைச்சர் ராஜவேலுவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி, அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மிக சிறப்பாக பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக அமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு பொறியாளர் மகேந்திரன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜயின் ஆசி பெற்ற தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழக பிரமுகரும் தாரகை அறக்கட்டளையின் நிறுவனருமான பொறியாளர் மகேந்திரன் ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக காராமணிக்குப்பம் முருகன் கோவிலில் சிறப்பு சுவாமி தரிசனம் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுமார் 33 ஆஷா பணியாளர்களுக்கு சீருடைகள் மற்றும் ஹேண்ட்பேக்குகள் வழங்கப்பட்டன. மேலும் நெல்லித்தோப்பு தொகுதி சுந்தர மேஸ்திரி வீதியில் சலவை தொழிலாளி ஒருவரின் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இலவசமாக இஸ்திரி வண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா மற்றும் பென்சில்கள் வழங்கப்பட்டன.
பின்னர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சத்யா நகர் மற்றும் சக்தி நகர் பகுதிகளில் அமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகி செந்தில்குமார், தலைமை கழக நிர்வாகி மோரிஸ் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மனுக்கு வாராகி ஜெயந்தியை முன்னிட்டு 1 லட்சம் ரூபாய் புது நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆஷாட நவராத்திரி என்பது தமிழ் மாதமான ஆனி மற்றும் ஆடி மாதத்தில் வரும் 9 நாள் திருவிழா ஆகும். ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாள் வாராகி ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாராகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வாராகி அம்மன் ஆலயத்தில் வாராகி அம்மனுக்கு 108 கிலோ மலர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 1 லட்சம் புதிய ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி உழவர்கரை அரசு பள்ளியில் நடைபெற்ற 1991ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விசிலடித்தும் உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகள் கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமில்லாமல் பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் இந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக விழாவில் வந்து கலந்து கொண்டனர். அப்பொழுது முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை வரவேற்கும் பொழுது ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் மாணவர்களும் விசில் அடித்தும் குத்தாட்டம் போட்டும் மகிழ்ந்தனர். மாணவர்களை தாண்டி ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டதும் உற்சாகத்தில் விசில் அடித்தபடியும் குத்தாட்டம் போட்டும் நடனமாடியது முன்னாள் மாணவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வகுப்பறையில் அமர்ந்த முன்னாள் மாணவர்களுக்கு வருகை பதிவேடில் பெயர் வாசித்த ஆசிரியர்கள் உள்ளேன் ஐயா என்று எழுந்து நின்று வருகையை பதிவு செய்து பழமையை நினைவு கூர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் ஒவ்வொருவரும் தங்களது மலரும் நினைவுகளையும் பள்ளிகளில் பயின்ற போது கற்ற அனுபவங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆரத்தழுவி மகிழ்ந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது மட்டுமல்லாமல் தாங்கள் படித்த காலங்களில் உண்டு மகிழ்ந்த 90s கிட்ஸ் மிட்டாய்களான இது மட்டுமல்லாது தாங்கள் படித்த காலங்களில் உண்டு மகிழ்ந்த 90s கிட்ஸ் மிட்டாய்களான எலந்த பழம், கோலா பெப்சி, மாத்திரை மிட்டாய், மாங்காய் ஊறுகாய், ஆரஞ்சு மிட்டாய், பொரி உருண்டை, தேன் மிட்டாய், சோம்பப்படி உள்ளிட்ட உணவு தின்பண்டங்களையும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தனர். அதனையும் முன்னாள் மாணவர்கள் ஆர்வமுடன் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு ஆசிரியர் மற்றும் முன்னாள் மாணவர்களிடையே ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிசிடிவியில் சிக்கிய கொலைவெறி தாக்குதல், மண்வெட்டியால் ரவுடியை வெட்டிய 3 பேர் கைது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்ததில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.